அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஆடி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தட்சிணாயன காலம் கடக மாதம் ஜூலை 17ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை ஏகாதேசி திதி அனுஷம் நட்சத்திரம் சர்வ ஏகாதேசி நாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் தமிழ் மாதமான ஆடி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் ரிஷபத்தில் செவ்வாயுடன் குரு பகவான் சேர்க்கை உள்ளது. கடகத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ர நிலையிலும், மீனத்தில் ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. கடகராசியில் சூரியன் சஞ்சரிக்கும் மாதம் ஆடி மாதம். தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம். பெண்மை எனும் சக்திக்கு பெருமை சேர்க்கும் மாதம் இந்த ஆடி. சூறை காற்றோடு அம்மனின் அருட்காற்று அரவணைக்கும் மாதம் இந்த ஆடி மாதம். ஆடி முதல் நாள் தொடங்கி கடைசி நாள் வரையும் கொண்டாட்டங்களுக்கு குறைவிருக்காது. இந்த மாதத்தில் ஆடி அமாவாசை தொடங்கி ஆடி பூரம், ஆடி பெருக்கு, ஆடி தபசு என ஆடி மாதத்தில் திருவிழாக்கள் களை கட்டும். இந்த ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை உள்ளது. ஆடி மாதத்தில் சிவனின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமாக இருக்கும். பார்வதி தவத்தை மெச்சிய பரமசிவன் ஆடி மாதம் அம்மனின் மாதமாக இருக்க வேண்டும் என வரம் கொடுத்தார். இந்த மாதத்தில் அம்பிகையை நினைத்து விரதம் இருந்து வழிபட்டால் இன்பங்கள் அனைத்தும் இல்லம் தேடி வரும், துன்பங்கள் தூர ஓடி ஒளியும். ஆடி வெள்ளிக்கிழமையில் அம்பிகையை வழிபட்டால் கோடி கோடியாய் நன்மைகள் சேரும், வாழ்க்கை வளர்ச்சி ஏற்பட, வருமானம் குவிய, வாய்ப்புகள் வீடு தேடி வர. கடகத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையையும் மகாலட்சுமியையும் பராசக்தியையும் முறையாக வழிபட்டால் குறைகள் தீரும், நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறும். பொதுவாக லட்சுமி வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது விளக்கு ஏற்றி குங்குமம், சந்தனம், பூசூட்டிய குடம் வைத்து தேங்காய், வெற்றிலைப்பாக்கு படைத்து இனிப்பு பொருட்களை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும். வழிபாட்டின் பொழுது அஷ்டலட்சுமி வருகை பதிகம், துதிப்பாடல்கள் பாடி தீபம் பார்த்து வழிபாடு செய்தால் செல்வ வளம் பெருகும், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு அகலும், திருமண கனவு நிறைவேறும், எந்த கோரிக்கையை நினைத்து வழிபட்டாலும் அது விரைவில் நிறைவேறும். மேலும் ஆடி 5ஆம் தேதி கடகராசியில் புதன் வக்ரம் பெறுகின்றார். ஆடி 16ஆம் தேதி சுக்கிரன் கடகராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். மாதம் முழுவதும் கும்பராசியில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்றார். மாதம் முழுவதும் செவ்வாயும் குருவும் ரிஷபராசியில் சேர்க்கை பெற்றிருக்கின்றார்கள். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் இந்த ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னவென்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசிக்கு ஏற்பட்டிருக்கின்ற விபரீத ராஜயோகத்தால் ஜெயிக்க போகின்ற உங்களுக்கு மேலும் பல திருப்பு முனைகளை, அதிர்ஷ்டங்களை, வளர்ச்சிகளை, மன திருப்திகளை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குரு பகவானால் அடைய போகின்றீர்கள். இந்த மாதத்தில் அனைத்து அதிர்ஷ்டங்களையும் கொடுக்க போகின்ற கிரகங்கள் புதன், 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது மற்றும் உங்கள் ராசிக்கு யோகாதி சுக்கிரன். குடும்ப நிலைமை இனிமை தரும், ஒற்றுமை குறைவு, சச்சரவுகளும் விலகும், ஆரோக்கிய சம்பந்த கோளாறுகள், வைத்திய செலவுகள் முடிவுக்கு வரும், சொந்தங்கள் மற்றும் உறவுகளிடம் அந்யோன்யம் ஏற்படும், பங்கு பங்காளி விவகாரங்கள் முடிவுக்கு வரும், வருமான பற்றாக்குறை தீரும், புதிய ஆதாய வரவுகளும் கமிஷன் லாபங்களும் பரிசு பண வரவுகளும் காத்திருக்கின்றது, சேமிப்பு உயர்ந்து செலவுகள் கட்டுக்குள் வரும், பயணங்களால் அதிக அனுகூலம் காத்திருக்கின்றது, கடன் சம்பந்த மீள முடியாத சிக்கல்களில் இருந்து மீளப் போகின்றீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கோர்ட் வழக்கு, காவல்துறை பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் முடிவுக்கு வரும், இளம் இருபாலருக்கும் திடீர் திருமணம் கைகூடும். திருவோணம் நட்சத்திர இளம் தம்பதியர்களின் புத்திர பாக்கிய கவலை விலகி குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஊதிய பென்ஷன் நிலுவை விஷயங்கள் 3வது வாரத்தில் கைக்கு வரும். உத்தியோகம், பணி, பதவி விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இந்த மாதம் வெள்ளி, திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் காரிய வெற்றி, பொன்பொருள் சேர்க்கை, உங்கள் இல்லத்திற்குள் லட்சுமி கடாட்சம், திடீர் உபரி கமிஷன் ஆதாய வரவுகள் என்றபடி நகரப்போகின்றது. மகரம் 2. மேலும் மாத தொடக்கத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்கிறார். அதே நேரம் ராசிநாதன் சனி வக்ரம் பெற்று இருக்கின்றார். தடைகளும் தடுமாற்றமும் வந்து சேரும் என்றாலும் குரு பார்வையால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும், சுப விரயங்கள் அதிகரிக்கும். சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இந்த மாதத்தில் முடிவடையும். உத்தியோகத்தில் கேட்ட மாறுதல்கள் கிடைக்கலாம். மாத தொடக்கத்திலேயே குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு செவ்வாய் சேர்க்கை நன்மைதான் என்று
என்றாலும் குரு விரையாதிபதியாக இருப்பதால் விரயங்கள் அதிகமாகத்தான் இருக்கும். வீடு இடம் வாங்குவதற்காகவும் வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்காகவும் செலவு செய்வீர்கள். திருமண முயற்சிகள் கைகூடும். கடமையில் இருந்த தொய்வு அகலும். வெளிநாட்டில் இருந்து அனுகூலமான தகவல் வரலாம். சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். அவர்கள் பாக பிரிவினைக்கு சம்மதிப்பார்கள். மேலும் கடகராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி 5ஆம் தேதி வக்ரம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். 6க்கு அதிபதி வக்ரம் பெறுவது யோகம்தான். அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கும். கூடுதல் பொறுப்பும் அதிக சம்பளமும் கிடைத்து மகிழ்ச்சி அடைவீர்கள். ஆரோக்கிய தொல்லை அகலும். ரண சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் இப்பொழுது சாதாரண சிகிச்சையிலேயே நோயை குணமாக்கி விடுவார்கள். அதே நேரம் புதன் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதியாகவும் விளங்குவதால் ஒரு சில சமயங்களில் மனக்குழப்பத்தால் அவதிப்படுவீர்கள். மேலும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்திலேயே இருக்கிறார். உங்கள் ராசிநாதனாகவும் தனாதிபதியாகவும் விளங்குபவர் சனி பகவான். அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்ல. ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. மருத்துவ செலவுகள் அதிகரித்து மனதை வாட்டும். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு குறையும். பொருளாதார நெருக்கடியின் காரணமாக கைமாற்று வாங்கும் சூழ்நிலை உருவாகும். எந்த ஒரு காரியத்தை செய்ய நினைத்தாலும் அதில் குறுக்கீடுகள் வந்தபடி இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். நல்ல வாய்ப்புகள் வந்த போதிலும் அது கடைசி நேரத்தில் கை நழுவி செல்லலாம். ஆடி 16ஆம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகளால் பிரச்சனைகள் உருவாகும். அவர்களை உங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வது நல்லது. அவர்களால் சில விரயங்கள் ஏற்படும். தொழில் மாற்ற சிந்தனை அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகளுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கை அமையும். இறை வழிபாடும் தன்னம்பிக்கையும் தான் இந்த காலத்தில் கை கொடுக்கும். தொழிலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் முன்னேற்றம் உண்டு. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்ற இறக்க நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் தொல்லை உண்டு. கலைஞர்கள் சந்தர்ப்பங்களை சாதகமாக்கிக் கொள்வது நல்லது. மாணவ மாணவியர்களுக்கு பெற்றோரின் ஆதரவு திருப்தி தரும். பெண்கள் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நேரம் இது. கடன் சுமை குறையும். இந்த மகர ராசி விவசாயிகளுக்கு நிலபுலன் உற்பத்தி சார்பான சிக்கல்கள் விலகும். அரசு சகாய சலுகைகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பல மாதங்களாக இடமாற்றத்திற்காக நீங்கள் முயற்சித்து வரும் விஷயம் சட்டென கைகூடும். தொழில் அதிபர்களுக்கு பெரிய முதலீடு ஒன்றை செய்துவிட்டு அது சம்பந்த பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு தீர்வு உண்டு. அரசியல்வாதிகளுக்கு உயர் பதவிக்கு சக கட்சி மூத்த உறுப்பினர்களால் சிபாரிசு செய்யப்படுவீர்கள். உங்களுக்கு அனுகூலமான நட்சத்திரங்கள் மூலம், விசாகம், ரோகிணி, புரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, மகம், பரணி, உத்திரம், திருவாதிரை, பூசம். அதிர்ஷ்டமான நாட்கள் ஆங்கில தேதியில் ஜூலை 17, 20, 22, 23, 25, 27, 29, 31 மற்றும் ஆகஸ்ட் 1, 3, 4, 6, 8, 11, 12, 15, 16. மேலும் இந்த மாத வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடும் சனிக்கிழமைகளில் ஸ்ரீ காலபைரவர் வழிபாடும் உங்களுக்கு சிறந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.